வேற மாதிரி ஒரு சம்பவத்தை விக்கல்ஸ் விக்ரம் பார்வதிக்கு எதிராக செஞ்சிருக்கார். அதை பேஸ் பண்ணி தான் 4th ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல நடக்கிற நிகழ்வுகளை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேருமே பார்த்துட்டு இருப்பீங்க. மறக்காம லைக்கும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ விஜேஎஸ் என்ன கேட்கிறாருன்னா, இந்த வீட்டுல இருமுகம் கொண்ட நபர், ஐ மீன் 2 ஃபேஸஸ், டபுள் ஃபேஸஸ் வச்சிருக்கிற நபர் யாரு அப்படின்றது தான் நான் ஓப்பனா சொல்றேன். அது ரம்யா தான். எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் டபுள் ஃபேஸஸ் 2 ஃபேஸஸா இருக்கிற ஒரு நபர் ஃபர்ஸ்ட் ரம்யா. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஓகே, பட் இங்க பல பேர் பதில் சொல்லணும் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் கெமி வந்து என்ன சொல்றாங்க, பார்வதி சொல்றாங்க. அவங்களோட ரியல் ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா கத்துறது, அந்த மாதிரி பிஹேவ் பண்றதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது கரெக்ட் தான். பார்வதியோட ஒரு ஃபேஸ் இல்லை, பார்வதி ரியலாவே இருக்கிறது அதுதான். கத்துறது அந்த மாதிரி இருக்கிறது தான் பார்வதி. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா செகண்ட் ஃபேஸ் என்ன சொல்றாங்கன்றது பார்க்கணும். கத்துறது எதா இருந்தாலும் ஆட்டிடியூட் காட்டுறது, இதுதான் பார்வதி. சர்வைவர்லயும் அப்படிதான் இருந்தாங்க, இங்கேயும் அப்படிதான் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. அந்த ஒரு பாயிண்ட் சொன்னது ஓகே. ஆனா ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க, டபுள் ஃபேஸஸ்க்குனா இப்படி, அது அப்படி மாறுறாங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது ஒண்ணு. அடுத்து விக்ரம் சொன்னது செம்மையான பாயிண்ட்டுங்க. திவாகர் கூட ரேம்ப் வாக் பண்ண சொல்லும் போது அவங்க வந்து அப்படியே பின் வாங்கினாங்க, அதை பேக் அடிச்சாங்க அப்படின்றத சொல்றாரு. கரெக்ட் தான். திவாகர் கிட்ட சொல்லும் போது பேக் அடிச்சாங்க, ஏன்னா அது வெளியே லுக்கா இருக்காது, நல்லா இருக்காது, சரி இருக்காதுன்ற மாதிரி. ஐ மீன் இதுல என்னன்னா, ஜட்ஜ் எடுக்கிற முடிவு தாங்க ஃபைனல். 2 ஜட்ஜும் வந்து ஹைட் பேசிஸ்ல செலெக்ஷன் நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்தது. அதுல பார்வதிக்கு விருப்பம் இல்லை. அதனால வந்து எனக்கு இந்த ஜோடி செட் ஆகாது, நான் இதை பண்ண மாட்டேன்ற மாதிரி ஜட்ஜுக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்ப திவாகர் ஏன் செட் ஆக மாட்டாங்கன்னா ஒரு டைலாக் பயன்படுத்துறாங்க. அதுதான் ஏன் திவாகர் கூட அவங்க நடக்கிறதுக்கு பயப்படுறாங்க, அப்படி என்ன திவாகர் பண்ணிட்டாங்க அப்படின்ற பல கேள்விகள் திவாகர் இவர் கேட்கிறார். விஜேஎஸ் பிரசன்டபிள் கப்புள்ன்ற வார்த்தை பயன்படுத்தினது எனக்கு ரொம்ப ஆஷா இருந்தது சார் அப்படின்றத ஓப்பனா போட்டு உடைக்கிறாரு. பார்வதியோட ரியாக்ஷன் மாறுது. டெஃபினெட்லி பார்வதி அந்த டைலாக பயன்படுத்தினாங்க தான். அதை பயன்படுத்திட்டு ஒரு விதமான கில்ட்டும் ஒரு விதமான ஃபீலிங்ஸுமே இல்லை. அது கடைசி வரையும் அந்த மூஞ்சிலே இல்லை. அவங்க ஒரு பக்கம் என்ன, ஒரு பக்கம் விக்ரம் என்ன சொல்லிட்டான், விக்ரமோட கத்தி திருடிட்டேன், இது பண்ணிட்டேன்ற மாதிரி தான் சந்தோஷமா பேசிட்டு இருந்தாரே தவிர்த்து, சுபிக்ஷா தான் வந்து ஓகே நான் உங்க கூட நடக்கிறேன், உங்க கூட வாக் பண்றேன்னு சொன்னது சுபிக்ஷா தான். ஸோ அதுல ரொம்ப சந்தோஷமாயிட்டார் திவாகர். ஆனா இதுல நம்ம இப்படி போய் சொல்லட்டுமே, அவருக்கு ஒரு இடத்துல அவுட் ஆகும், ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிக்கவே இல்லை பார்வதி. இது ஒரு பெரிய தப்பு தான். ஐ மீன் நீங்க சொல்லலாம் மக்களே, சொல்லலாம், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லலாம். அதை சொல்ற ரீதின்னு இருக்கு, சொல்ற விதம்னு இருக்கு இல்லையா? அப்ப இத்தனை நாள் நீ திவாகரோட உட்காந்து பேசும்போது அதெல்லாம் உனக்கு தெரியலையா? அப்ப அதெல்லாம் உங்களுக்கு புரியலையா? இப்ப தேவையில்லை, திவாகர் எனக்கு தேவையில்லை, அது நல்லா இருக்காதுன்னு தோணும் போது மட்டும் இப்ப இப்படி இருக்குன்ற மாதிரி, கேமுக்கு ஏதாவது வேற எதனா இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு, கலெக்ட் பண்றதுக்கு, இதெல்லாம் மட்டும் அப்ப ரீல்ஸ் கீல்ஸ் எல்லாம் போய் பண்ணும்போது அப்ப யோசிக்க வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு அதெல்லாம் தெரியல. இப்போ ஒரு இதுன்னு வரும்போது தெரியுது வந்து வெரி வெரி ஒஸ்ட், இட் இஸ் நாட் அக்செப்டபிள். அந்த பாயிண்ட் இந்த இடத்துல வந்து போட்டு உடைச்ச விக்ரமுக்கு ஒரு சல்யூட் கொடுக்குறேன். ஏன்னா சைலண்டா இருந்தாலும் எங்க பாயிண்ட் போடணுமோ அங்க அழகா கரெக்டான பாயிண்ட் வந்து கொடுக்குறார் விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்றது சொல்லலாம். நேத்தே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணாரு, நான் போய் திவாகர் அண்ணன் கூட நடக்கிறேன், நாங்க 2-3 பேர் அவர் கூட போறோம், அவர் மூஞ்சே மாறி போச்சு, அதை பாக்குறதுக்கு என்னால முடியல, அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, அதை வேற மாதிரியா சொல்லியிருக்கலாம், இவங்க ஏன் இப்படி சொன்னாங்கன்றது தப்பு அப்படின்ற மாதிரி நேத்து நைட்டே அவர் ஃபீல் பண்ணாரு. அந்த ஒரு ஃபீலிங்ஸ் தான் இங்க வந்து சொல்லியிருக்காரு. பார்ப்போம் ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்றது பார்ப்போம். அடுத்து துஷார் தாங்க அல்டிமேட். பாசம் மலை பொழியிறாங்க, பாசம் மலருது. அவங்க யோசிச்சு 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 லேப்ல இருக்கிற எலி மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா துஷார் கிட்ட அவ்வளவு கான்டாக்ட்ல இல்ல பார்வதி. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒரு டாஸ்க் இருக்கு இல்லையா, இந்த கேப்டன்சி டாஸ்க் அப்புறம் துஷாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. துஷார் ஒன்ஸ் எப்போ பார்வதிக்கு எதிராக நின்னானோ, எதிராக பேசினானோ, அதுக்கப்புறம் பார்வதி வந்து துஷாரை பிடிக்கல. துஷாரை இது பண்ணி அவன் கேப்டன் மோசம் கிசன்ற மாதிரி எவ்வளோ இதெல்லாம், நீலாம் ஒரு கேப்டனா, 9th ஸ்டாண்டன் 6th ஸ்டாண்டன்ற மாதிரி பல விதமான விமர்சனங்க, பல விஷயங்கள்லாம் ஓப்பனா போட்டு உடைச்சு வச்சுட்டே இருந்தாங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன ஆயிருச்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் அந்த கேப்டன்ஷிப் இறந்ததுக்கு அப்புறம் பார்வதி போயிட்டு திரும்ப நார்மலா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நார்மலா போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் என்ன எலியா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்கிறாரு. ஏன்னா நேத்து டாஸ்க்ல கூட பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, இவனை கூப்பிட்டு துஷாரை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணணும், ஸோ நான் சொல்றதை செய்யுன்ற மாதிரி. ஆக்சுவலா பார்வதி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, கனிக்கு ஒரு பெரிய கேங் இருக்கு, ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இப்போ நம்ம ஒரு கூட்டம் உருவாக்கணும், நம்ம கூட்டத்துல எந்தெந்த மெம்பர்ஸ் சேர்க்கணுன்ற மாதிரி ஒரு தீவிர வேட்டைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வேட்டையில துஷார் வருவானா மாட்டானான்ற ஒரு முயற்சி தான். பட் என்ன, லேப்ல இருக்க எலி மாதிரி அவங்களுக்கு தேவைன்னா வச்சுப்பாங்க, தேவையில்லைன்னா தூக்கி போட்டுருவாங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. கரெக்ட் தானே? எனக்கும் அது இடிச்சுது. என்னடா இது, துஷார் வந்து எனக்கு என்னன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல துஷாரை சொல்லியிருப்பாங்க, எனக்கு துஷாரை யாரோ ஒருத்தர் மாத்தி சொல்லியிருப்பாங்க, இவங்களாம் வேற யாரும் தெரியல. பின்னாடி அவ்வளவு விஷயங்கள் துஷாரை பத்தி அவ்வளவு இதுவா பேசியிருப்பாங்க. ஆனா துஷார் முன்னாடி போயிட்டு அது வேற மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. அதுவே எனக்கு கான்ட்ரடிக்ட் ஆச்சு. அப்பதான் நினைக்கிறேன், ஸோ பார்வதிக்கு எதிராக யார் இருந்தீங்கன்னா அவன் கெட்டவன், அவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற யாருன்னா அட்டாக் பண்ணோம்னா கூட எல்லாரையும் சேர்த்துப்பாங்க, இதெல்லாம் பண்ணிப்பாங்க.
பட் இரட்டை முகமா இருக்குன்னா இவங்க பண்ற ஆக்ஷன்ஸ்ல முன்னுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டு பின்னாடி ஒரு விஷயத்த பண்ணும்போது அது ஃபேக்கா இருக்குல்ல, அதுதான் சொல்ல வராங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இதுல 3 பேர் ஹையஸ்ட் ஓட் வாங்கியிருக்காங்க. அந்த 3 பேர் யாரா இருக்கும்னு நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். ஐ மீன் உங்ககிட்ட கேள்வி கேட்டிருந்தேன், அதையும் நீங்க கன்வே பண்றீங்க. என்ன பொறுத்தவரையும் அதுல ரம்யா ஜோ 1, 2வது இங்க பார்வதியோட பேர் வந்துருச்சு. அந்த 3வது பேர் யாருன்றது நீங்க அப்பட்டமா கண்டுபிடிக்கலாம், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நான் கூட அந்த பேர் அடிக்கடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், என்னால ஒன்றும் நம்ப முடியல, இன்னும் யோசிக்க தோணுதுன்ற மாதிரி பல இடங்களை சொல்லியிருப்பேன். அந்த நியமம் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிருங்க மக்களே, யாரா இருக்கும் அப்படின்றத சொல்லிருங்க. பாய் கைஸ்.